உள்ளது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அப்படி முருகப்பெருமான் அன்பு தெய்வமாகிய நம் குரு அவருடைய பாதங்கள் நம்ம தலைமையில பட்டது அப்படின்னா, நம்ம தலையில பிரம்மன் எழுதி வச்சிருப்பாரு இல்லையா, அந்த விதி அதை கூட முருகப்பெருமானால மாத்தி அமைக்க முடியும். பழைய விஷயங்கள் எல்லாம் கலைந்து முருகப்பெருமான் நமக்கான ஒரு புதிய வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவாரு. பழைய வாழ்க்கையில என்னென்ன நிகழ்ந்ததோ அதை எல்லாத்தையும் அழிக்கும் போது மட்டும்தான் இந்த வாழ்க்கை ஏற்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல் முருகப்பெருமானுக்கு உண்டு. முருகப்பெருமான் நினைத்தா எதுவுமே சாத்தியம். முருகப்பெருமான் மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம அன்பை செலுத்தும் போது ஒவ்வொருத்தவங்களும் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நமக்காக வந்து நிற்பாங்க. முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப அன்பா இருக்கிறதுனால, நான் சொன்னேன் இல்லையா, சிவன் சக்தி 2 பேரும் சேர்ந்த கலவை தான் முருகப்பெருமான். அப்படி 2 பேர்த்தனுடைய அதிபயங்கர ஒரு சக்தி முருகப்பெருமான். அப்படிப்பட்ட சக்தி நம்ம கூட இருக்கும்போது நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நிறைவேற்றப்படும். நம்மளுடைய கர்ம வினைகள் களையப்படும். எதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த பாடலை நான் சொன்னேன் அப்படின்னா, முருகப்பெருமான் வந்ததுக்கு அப்புறம் தான், அவருடைய தரிசனம் கிடைத்த பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்பட்டது. அப்படி நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அதுவும் மாற்றங்கள் ஏற்பட்டது எப்படி ஏற்படும்? நம்மளை மாத்திக்கணும். நம்ம சுய ஒழுக்கத்தோட இருக்கணும், பணிவோட இருக்கணும், அன்போட இருக்கணும். யாருக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு யோசிச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம பயணிக்க ஆரம்பிக்கணும். யாருக்கு தரமோ இல்லையோ, முதல்ல நம்மளுடைய முக்கியத்துவம் இறைவனுக்காக இருக்க வேண்டும். அப்படி இறைவனுக்காக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால மற்ற காரியங்கள் எல்லாம் எளிதாக செய்ய முடியும். நான் வந்து ஒரு 7 வருஷமா முருகப்பெருமான குருவா ஏத்துக்கிட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். சரியா? ஃபர்ஸ்ட் 7 வருஷத்துல 5 வருஷம் முருகப்பெருமான் எனக்கு அப்போ ஃபர்ஸ்ட் வந்து உபதேசம் பண்ணாரு, மந்திரம் சொல்லி கொடுத்தாரு. அந்த மந்திரத்தை ஏத்துக்கிட்டு நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, தெய்வங்கள் நமக்காக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, நிறைய மந்திரங்கள் உபதேசம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து சொல்றாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். அப்போ அந்த பெரிய விஷயத்த நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டு, அவங்க தானே மந்திரம் தானே சொன்னாங்க, எப்ப வேணாலும் சொல்லிக்கலாம், இப்போ நம்ம வேற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம அவங்க சொல்றத அதுதான் முதல் கடமையா நினைச்சு அதை நம்ம செய்யணும். மற்ற விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் தான். அப்போ அவங்க சொல்ற விஷயத்த நம்ம செய்யும் போது, ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து நாம சொன்னதை செய்யறாங்களா இல்லையான்னு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நம்மள உற்று நோக்கிட்டே இருப்பாங்க. என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க அப்படின்னு இறைவன் நம்மள கண் காணிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படி கண் காணிச்சுட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம், ஏது செய்யறோம்னு இறைவனுக்கு தெளிவா தெரியும். நம்மளுடைய மனது எப்படி வேலை செய்யுதுன்னு கூட அவங்களுக்கு தெரியும். நம்ம மனதுல இருக்க என்ன ஓட்டங்கள் முதல் கொண்டு அவங்களுக்கு தெரியும். அந்த 7 வருஷத்துல முதல் 5 வருஷம் நான் என்ன பண்ணேன்னா, முருகப்பெருமான் சொன்ன மாதிரி எனக்கு உபதேசம் பண்ண மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தான் வந்தேன். இருந்தாலும் முருகப்பெருமானுடைய மந்திரத்தை முதல்ல சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு உபதேசம் பண்ண மந்திரத்தை நான் சொல்லிட்டு வந்தேன். ஏன் அப்படின்னா, அவரு எனக்கு உபதேசம் பண்ணிருக்கலாம், மந்திரத்தை உபதேசம் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் எனக்கு நான் முதல்ல குருவா ஏத்துக்கிட்டது என் அப்பன் முருகப்பெருமான். அவரே என்ன தேடி வந்து, எனக்காக என் வீட்டுக்கு வந்து எனக்கு மந்திர உபதேசம் பண்ணிட்டு போயிருக்காருன்னு சொல்ல மாட்டேன், மந்திர உபதேசம் பண்ணியிருக்கார். என் வீட்டுல இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு. என்னால அனுதினமும் அவரை உணர முடியும். இது எதுக்காக சொல்றேன்னா, அப்போ மந்திர உபதேசம் பண்ணும்போது வேற யார்கிட்ட இருந்தும் அந்த மந்திர உபதேசம் வரல. முதல்ல என்னுடைய தெய்வம், என்னுடைய முருகப்பெருமான் கிட்ட இருந்து மந்திர உபதேசம் வந்துச்சு. அப்போ அந்த மந்திர உபதேசம் பண்ண என்னுடைய குருவனுடைய மந்திரத்தை முதலையும், அடுத்ததாக என்னுடைய குரு எனக்காக சொன்ன மந்திரத்தையும் விடாம அனுதினமும் சொல்லிக்கிட்டே இருந்தேன்.
எப்போலாம் முடியுதோ சொல்லிட்டே இருந்தேன். சில வேலைகள் வரும். அப்போ முருகப்பெருமானுக்கு தெரியும். ஓகே, இவங்க இந்த வேலை இது முக்கியம், இது செய்வாங்க. இத செஞ்சு முடிச்சோனே மறுபடியும் திரும்ப வருவாங்க, வந்து செய்வாங்க அப்படின்னு தெரியும். தெய்வங்களுக்கு தெரியும். நம்மளுடைய தகுதி எப்படி வேலை செய்வோம், எப்படி யோசிப்போம், எவ்ளோ நம்மனால முடியும் அப்படிங்கிறது இறைவனுக்கு புரியும். நான் இது எதுக்காக சொன்னேன்னா, அந்த மந்திரத்த சொல்லிக்கிட்டே இருக்கணும். நாள் ஃபுல்லா சொல்லிட்டே இருப்போம். இது மூலமா நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறப்படும். நம்ம மந்திரம் சொல்ல 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 இறை ஆற்றல் நம்மளுக்குள்ள அதிகமாகும். இறை சக்தி அதிகமாகும். அப்படி இறை சக்தி அதிகமாகும் போது ஒவ்வொரு செல்லையும் நிறையும் போது அந்த இறைவனே நமக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. தேவையற்ற கர்ம வினைகள் நம்ம கிட்ட இருந்து கலைய ஆரம்பிக்கும். அருணகிரிநாத் கோவில் கோபுரத்துல இருந்து குதிச்சாரு. உடனே இறைவன் தாங்கி பிடிச்சு அது சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அருணகிரிநாதர் அதுக்கப்புறம் 12 வருஷம் தவத்துல இருந்தார். தவத்துல இருந்தவருக்கு இருந்த நோய் நொடிகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சரியாச்சு. அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமான் திருப்புகழை பாட சொல்லி அருணகிரிநாதருக்கு ஒரு தொழிலை கொடுத்தார். அது அருணகிரிநாதர் மனமுவந்து ஏற்றுக்கிட்டு அதையே சிரமென இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்ட்டு போற வழி எங்கேயும் இருக்கக்கூடிய கோவில்களில் அருணகிரிநாதர் திருப்புகழை பாட ஆரம்பிச்சார். இது உலக மக்களின் நலனுக்காக முருகப்பெருமான் அருணகிரிநாதரை பாட சொன்னது. அந்த திருவுங்கிறது முருகப்பெருமானையும் புகழுங்கிறது இறைவனை புகழ்ந்து பாடப்பட்ட ஒரு பாடல் அப்படிங்கிறதுனாலையும் திருப்புகழ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. தினம் தினம் நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல ஏதாவது ஒரு விஷயம் தவறாகும். நமக்கே தெரியாம சைக்கிள் ஓட்டிட்டு போறோம். சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது கீழே எறும்பு இருக்கா, சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு எட்டாது இல்லையா, அதெல்லாம் அடிப்படும். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி உண்டு. நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய இதுக்கு தாண்டி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த சின்ன சின்ன கர்ம வினைகளையும் நம்ம களையணும். அதுக்காக தான் தினம் 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 மந்திரத்தை சொல்றோம். முருகப்பெருமானை எண்ணி நம்ம தியானமும் தவமும் செய்யறோம். நமக்கு பெரிய பெரிய மூட்டையா இருக்கும் கர்ம வினைகள். எத்தனை ஜென்மமா நம்ம தூக்கிட்டு வந்துட்டு இருப்போம். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி செய்ய செய்ய இறைவன் பரிபூரணமா நமக்குள்ள சேருவார். அந்த 5 வருஷம் எனக்கான கர்ம வினைகளை களையறதுக்காக முருகப்பெருமான் விட்டு வச்சிருந்தாரு. முருகப்பெருமான் எனக்கு கொடுத்த ஒரு நேரமாக நான் நினைச்சிருக்கேன். அதே போல அந்த 5 வருஷம் கழிஞ்சு அடுத்த 6வது வருஷம் எப்பயுமே தெய்வங்கள் நேரடியா நிக்க முடியாது. நம்மளால அந்த ஆற்றலை நம்மளால தாங்க முடியாது. லைட்டா முருகப்பெருமான் நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சாலே அந்த இடத்துல சூடு தெரியும். சரிங்களா? அதே போல முருகப்பெருமான் எப்பயும் எனக்கு எப்படி வரும்னா, எனக்கு காட்சியா காமிப்பார். அந்த காட்சிகள் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லாத காட்சிகளா வரும். இந்த உலகத்திலையோ நான் எங்கேயுமே பார்த்திடாத ஒரு காட்சியா இருக்கும். புதிதான விஷயங்களா இருக்கும். எனக்கு அந்த 6வது வருஷம் முருகப்பெருமான் இது நிஷ்டையில வரக்கூடிய விஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த காட்சியில எனக்கு முருகப்பெருமான் நான் இது வரைக்கும் பார்த்திடாத ஒரு பெரிய விஷயத்த எனக்கு காமிச்சாரு. கோபுரம் அந்த கோபுரத்தை சுத்தி நிறைய மலை இருந்தது. அந்த சன்னதிய சுத்தி நிறைய பேர் நிக்கிறாங்க. அந்த கோயில்ல ஒரு ஐயர் தட்டுல விபூதி குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ப்ளூ கலர்ல முருகப்பெருமான் தன்னுடைய தலையில மயில் தொகையை வச்சுட்டு எனக்கு ஒரு காட்சி கொடுத்தார். பின்னாடி இருந்ததா ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். அது முருகப்பெருமானே எனக்கும் ஃபர்ஸ்ட் தெரியாது. அந்த பையனுக்கு ஒரு 16-17 வயசு இருக்கும். அந்த பையன் விபூதியை எடுத்துட்டு என் நெத்தியில விபூதி இட்டுட்டு அப்புறம் என் தலையை இப்படி தேய்ச்சி கொடுத்தாரு. தலையை தேய்ச்சி கொடுத்துட்டு என்னுடைய முடிய இப்படி வகுடு எடுப்போம் இல்லையா, அப்படி பிரிச்சு காமிச்சார். யூஸ்வலா நம்மளுடைய உச்சந்தலைக்குள்ள நம்ம தலையை பார்க்க முடியாது. ஆனா முருகப்பெருமான் எனக்கு அப்போ ஒரு காட்சி கொடுத்தார். அந்த காட்சி எப்படி இருந்துச்சுன்னா, என்னுடைய இத இப்படி பிரிக்கும் போது இந்த முடிகள் எல்லாமே மயில் தொகையா இருந்தது. எல்லாமே மயில் தொகை, எல்லாமே மயில் தொகை. சரியா? முடியே இல்லை, மயில் தொகை மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் அந்த முடியை கொண்டு போட்டு விட்டார்.
அந்த நேரத்துல எனக்கு புரியல. ஆனா அந்த இடம் எங்க இருக்குன்னு தான் நான் தேடிட்டு இருந்தேன். அதுவும் 1 வாரம், 2 வாரம் தேடியிருப்பேன். 2 வாரத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ஏன்னா நான் சிங்கப்பூர்ல இருக்கேன். ஊர்ல எங்க, என்ன, எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப கம்மியான கோவில்களுக்கு தான் நான் போயிருக்கேன். அந்த கோவில 2 வாரத்துக்கு அப்புறம் நான் கண்டுபிடிச்சேன். அது மருதமலை. மருதமலையில இறைவன் எனக்கு காட்சி கொடுத்தார். எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அந்த மருதமலை மாமுனி முருகையான்னு ஒரு பாடல் வரும். அதுல இந்த காட்சியை காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருடத்தினுடைய கடைசியில நான் வந்து இந்தியாவுக்கு வருவேன். இந்தியாவுக்கு வரும்போது நான் இது மருதமலையா தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கெஸ்ட்ல நான் போயிட்டு பார்த்தம்போது இறைவன் காமிச்ச அத்தனையும் அங்க இருந்துச்சு. இறைவன் இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, இறைவன் கிட்ட இருந்து தீட்சை நான் வாங்கியிருக்கேன். இது மூலமா முருகப்பெருமான் அவருடைய அடிமையா என்னை ஏத்துக்கிட்டாரு. அவர் என்ன அவருடைய சிஷ்யையா எடுத்துக்கிட்டாரு. அதை நான் பரிபூரணமா உணர்றேன். ஏன் பரிபூரணமா உணர்றேன்னா, இப்போ இந்த வகுப்பை ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா, இந்த வகுப்புல நான் எதுவுமே செய்ய கிடையாது. என்னுடைய சிந்தனையில வரக்கூடிய அந்த சொற்கள் எல்லாமே முருகப்பெருமான் தான் கொடுக்குறாரு. அந்த சொற்களை வச்சு நான் உங்களுக்கு சொல்ல சொல்ல உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்படுது. அந்த அனுபவங்கள் என்னால உருவாக்க முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. எல்லாத்துக்கும் நோய் குணமாகுது, எல்லாத்துக்கும் நிறைய விஷயங்கள் கிடைக்குது, நிறைய அனுபவங்கள் ஏற்படுது. இதெல்லாம் என்னால கொடுக்க முடியுமா? முடியாது. முருகப்பெருமான் இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது. அவர் இல்லாம ஒரு அணுவும் அசையாது.